அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி 17/2/2025 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம காலையில் சொல்லியிருந்தோம் நிஃப்டி ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனுக்கு மேலே ஒரு 2 கேண்டில் வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபேக் பிரேக் அவுட். நம்ம காலையில் தெளிவாக சொல்லியிருந்தோம். ஓப்பன் ஆனோட்டி ஓப்பனுக்கு மேலே போகுது அப்படின்னா ஓப்பனும் லோ ஒன்றா இருந்தது அப்படின்னா அங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் அவரேஜாக கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இல்லை ஓப்பன் ஆகிட்டாங்க, ஓப்பனுக்கு மேலே போயிட்டு ஒரு ஃபேக் பிரேக் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் ரேஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இல்லை இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் கொடுத்துட்டு இங்கேருந்து திருப்புறாங்க அப்படின்னா இங்கேருந்து 200 பாயிண்ட் நம்மளுக்கு அவரேஜாக கொடுத்துட்ருக்காங்க. இதையும் வாட்ச் பண்ணி பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு இந்த எந்த சினாரியில் நடந்திருக்கு அப்படின்னா ஓப்பனுக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டாங்க, ஓப்பனுக்கு கீழே வந்துட்டு ஓப்பனுக்கு மேலே போயிட்டு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு அங்கேருந்து திருப்பி கீழே இறங்கினாங்க. நம்ம இந்த இடம்லாம் வரப்போ நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ காலையிலேயே நம்ம பிஃபோராகவே இந்த இடமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த இடத்துக்கு வரப்ப எந்த செல்லர் வந்து பயப்படுவாங்க, எந்த செல்லர் பயந்தா மட்டும் மார்க்கெட்டு இன்னைக்கு கீழே இருக்குவாங்க. இல்லை இந்த இப்போ காலையை போட்டு செல் அடிச்சவங்க பயப்படல அப்படின்னா இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நம்ம அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த இடத்துல இருந்து கீழே இறங்கிறப்ப எஸ்டர்டே லோ வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிரேக் பண்ணாட்டி எந்த ஒரு பேனிக்குமே இல்லை, சைடுவே போயிருக்காங்க. இந்த இடத்துல சைடுவே போயிட்டு இங்கேருந்து ஒரு ஒரு டீசெண்டான மூவ் கடகடன்னு போனாங்க. அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இன்னைக்கு இல்லை, சும்மா சைடுவேவாக தான் மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த இடமெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இந்த இடம் பரவாயில்ல, ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இந்த டைமில். இப்போ இந்த டைமில் இங்கேருந்து மூவ் பண்ணுறப்ப நம்மளுக்கு கீழேருந்து மேலே போகிறப்ப என்னென்ன ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னா நம்மளுக்கு S1 ஓப்பனு, அதுக்கு அடுத்தது ப்ரீவியஸ் க்ளோஸ். இங்கேருந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தாங்க. இப்போ இங்கேருந்து கொடுத்துட்டு கீழே இறங்கினா தான் இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு 200 பாயிண்ட் கொடுக்கணும். இல்லை இந்த லோவை பிரேக் பண்ணாத வச்சும் இங்கேருந்து ஒரு நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் அவரேஜாக கொடுத்து தான் ஆகும், கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணினா தெரியும். இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்டப் பண்ணணும் அப்படின்னா இப்போ பாருங்கள், லோ டு ஹை வந்து ஒரு 247 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க லோ டு ஹையில். இது நல்ல ஒரு டீசெண்டான பாயிண்ட் தான். ஆனால் பெரிய மூமெண்ட்லாம் ப்ரீமியத்தில் நடக்கலை, பெருசாக அந்த அளவுக்குலாம் இப்போ ப்ரீமியத்தில் நடக்கலை. அதனால் ஓரளவுக்கு தான். ஒரு செல்லராக இருந்தீங்க, பையராக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு வரப்போ ஒரு பையராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலலாம் வரப்போ ஒரு பையராக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இந்த சைடுவேலாம் மாட்டியிருந்தோம்னா இன்றைக்கி லாஸ் தான் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்திருக்கிற மாதிரி இருக்கும். செல்லருக்கு அந்த அளவுக்கு பெருசாக மூவ்மெண்ட்லாம் கொடுக்கல, செல்லிங் பண்ணி பார்த்தா அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டே வரல, மூவ்மெண்ட்டே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சும்மா சின்ன சின்ன மூவ்மெண்ட்டை கொடுத்து ஒரு 10 to 20 பாயிண்ட் பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு இந்த நிஃப்டியில். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லியிருந்தோம். இப்போ பாருங்கள், இந்த ஏரியாலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு. எஸ்டர்டே லோ இருக்குது, எஸ்டர்டே லோ இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த S1 நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த S1லேருந்து தான் மார்க்கெட் இங்கேருந்து ரிவேஸ் ஆகிருக்கு. இதையும் செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ரெகுலராக நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு எடுக்க முடியும். அது இல்லாமல் நம்ம டேபிள் பார்க்க சொல்லியிருந்தோம். சரி, நம்ம ஒரு டேபிள் வந்து இந்த இடத்துல இந்த ஒரு 1/2 hour ஒருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த 4 ஸ்ட்ரைக் to 5 ஸ்ட்ரைக்கில் எந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்குதுன்னு பாருங்கள். இது எல்லாமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா தான். இந்த இதுலேயும் பார்க்கலாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. இந்த மாதிரி இப்போ ஜுரேதா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த சென்சிபிளில் இந்த மாதிரி நம்மளுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ தான் இது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறப்ப காலும் புட்டும் ஓவரால் எவ்வளோ இருக்காங்க, அப்போ எந்த ஸ்ட்ரைக்கில் வந்து நம்மளுக்கு ஓய் வந்து அதிகமாக இருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கால்குலேஷன் மெத்தடை யூஸ் பண்ணுறப்ப கால்குலேஷன் இந்த டேபிள் ப்ளஸ்ஸு ஐவி, இந்த ஐவிலாம் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட். எந்த சைடு மூவ் பண்ண போகிறாங்கன்னு காலையில் அந்த லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் 20 இருந்தது, இதில் வெறும் 14 தான் இருந்தது. அப்போனா கால் சைடு தான் மோஸ்ட்லி இப்போ ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து கால் சைடு தான் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருந்தது. அந்த மாதிரி தான் மார்க்கெட்டை கீழே ஓப்பனுக்கு கீழே கொடுக்கவே இல்லை. நிஃப்டிலாம் ஓப்பனுக்கு கீழே நம்மளுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கு மேலேயே தான் சஸ்டைன் பண்ணாங்க. இந்த லோ வந்து பிரேக் பண்ணவே இல்லை. அப்படின்னா அந்த மாதிரிலாம் நடந்தால் எந்த மாதிரிலாம் மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் தான் செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த பேங்க் நிஃப்டி
பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த S1 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ மார்க்கெட்டு இங்கே எவ்வளோக்கு 48,880 மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பனுக்கு மேலே சஸ்டைன் ஆகலை. கீழே வரப்ப நம்மளுக்கு இந்த எஸ்டர்டே லோ 48,719 வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. இதை இது பிரேக் பண்ணாங்க அப்படின்னா யார் எந்த ஒரு செல்லர் வந்து பயப்படுவாங்க. அவங்க பயப்படல அப்படின்னா அதுக்கு கீழேயே ஒரு சப்போர்ட் இருக்குது நம்மளுக்கு S1. இப்போ இந்த S1ல சப்போர்ட் எடுத்துட்டு இங்கேருந்து மூமெண்ட் அப்படியே சைடு வேவா ரெண்டு கால் சைடும் புட் சைடும் பிரீமியத்தை கரைச்சி ஆனால் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரேஞ்ச் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, லோ டு ஹை பார்த்தீங்க அப்படின்னா 784 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ரீமியத்துலலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா கால் சைடும் புட் சைடும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ரீமியம் ஐடிஎம் ப்ரீமியமே அந்த அளவுக்கு ஏறல. இந்த லோவில் பிடிச்சிருந்தா ஒன்று தான் ஒரு டெக்னிக்கல் வச்சு நம்ம இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி நீங்கள் பார்த்து பிடிச்சிருந்தீங்கன்னா அப்படின்னா நல்ல ஒரு டீசனான ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஆனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துருக்கணும். ஏன்னா ஒரு 100 பாயிண்ட்லாம் பிடிக்கிறதுக்கு பெரிய குதிரை கொம்பாக இருந்தது. இந்த மூமெண்ட்டில் நல்லா மூமெண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேலு இந்த மூமெண்ட்டில் கொடுத்ததையும் பிடிக்கிட்டாங்க. இந்த சைடு போகிறப்ப கால் சைடும் மேலே போகல, புட் சைடும் மேலே போகல, அந்த அளவுக்கு ப்ரீமியத்தை கரைச்சிட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா எந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு கால் பையராக இருக்கணும், கால் செல்லராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த டேபிள்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டைமுக்கு இந்த லோ S1க்கு மார்க்கெட் வரப்ப இந்த S1ல நம்ம இந்த டேபிள் போய் செக் பண்ணோம். அந்த டைமில் டேபிளில் என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே மார்க்கெட் போகுமா போகாதா. ஒரு ½ அன் ஹவருக்கு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொல்லியிருக்கோம். இந்த நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதை வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நம்ம வீடியோ ரெகுலராக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சொல்கிறத நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும். இந்த 5 ஸ்ட்ரைக்குள்ளே நீங்கள் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ச் பண்ணு ஃபஸ்ட்டு. ஒரு 1 மந்த்து இல்லாட்டினா ஒரு 2 வீக்காச்சும் இதில் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டு உங்களாலையும் இதில் எய்ம் பண்ண முடியும். இந்த 5 ஸ்ட்ரைக்குள்ளே எந்த மாதிரி இருக்குது. அப்போ இந்த ஸ்ட்ரைக்குக்கு இங்கே மார்க்கெட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு வரப்போ நம்மளுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துக்கு வரப்போ மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசனான ப்ராஃபிட்டு உங்களாலே எடுக்க முடியும். ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து இந்த இடத்துலலாம் நீங்கள் வரப்போ உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணணும். அதனால் வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இடம்லாம் வரப்போ மார்க்கெட்டுக்கு இந்த மாதிரி இடத்துலலாம் வரப்போ நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை உங்களாலேயும் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த S1லேருந்து தான் நம்மளுக்கு மார்க்கெட் திரும்பி இருக்குது 48,593. ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் இதில் நம்ம இந்த ரேஞ்சும் சொல்லியிருக்கோம். இந்த 500, 250, 750லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணுங்களேன் எந்தெந்த மாதிரி ரியாக்ஷன் ஆகுது அப்படின்ட்டு உங்களாலையும் பிடிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் நிஃப்டியும் சென்செக்ஸும் ஒரே மாதிரி தான் ட்ரேட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போட்ட லோவை பிரேக் பண்ணிட்டு S1க்கு நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்க வந்துருச்சு. ஆனால் சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போட்ட லோவை பிரேக் பண்ணல, நிஃப்டியும் ஃபஸ்ட்டு காலையில் போட்ட லோவை பிரேக் பண்ணல. இதெல்லாம் 2 பேருமே சேமாக ட்ரேட் ஆவாங்க. ஆனால் ரேஞ்ச் வந்து அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போது சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கு கீழே வந்துட்டாங்க. எஸ்டர்டே லோக்கு கீழே வரப்போ சஸ்டைன் ஆகிட்டு இங்கேருந்து ஒரு மூவ்மெண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு போயிட்டு அங்கேருந்து ரிஜெக்ஷன் திருப்பி S1க்கு இந்த இடத்துல சைடுவே. இந்த இடத்துல கொடுத்த கால் ஆப்ஷனுக்கு கொடுத்த ப்ரீமியத்தை எல்லாத்தையும் இந்த டவுன்ஃபால்லேயே பிடிங்கிட்டாங்க. புட் ஆப்ஷனுக்கு காலையில் கொடுத்த இந்த ப்ரீமியத்தை அவங்க அந்தளவுக்கு இப்போ புட் ஆப்ஷன்லாம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கே கிடையாது. 2 சைடுமே ப்ரீமியம் டிகே இன்னைக்கு நடந்தது. இந்த ப்ரீமியம் டிகேலாம் நம்ம இந்த சார்ட்லாம் பார்த்தா தெரியாது. நம்ம கால்குலேஷன் மெத்தடில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க நம்ம கால்குலேஷன் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக மேட்சிங் ஆகும். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி ஒரு 10 to 20 பாயிண்ட் பிடிக்கிறவங்களையுமே இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். இதில் செல்லிங்லையும் சரி பையிங்லையும் சரி போயிட்டு கீழே வந்துடுறாங்க. இந்த ரேஞ்சில் நம்மளுக்கு சைடு வேல 2 சைடுமே நம்மளுக்கு ப்ரீமியத்தை டிகே பண்ணிடுவாங்க. நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி இருக்கிறதுனால நம்மளுக்கு இதில் டிகே நடக்கும். ஆனால் ஒரு மூவ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் எந்த ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கல. ஆனால் லோ டு ஹை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 744 744 பாயிண்ட் லோ டு ஹை கொடுத்துருங்க. பெரிய பாயிண்ட் தான். பட் ஆனால் ப்ரீமியத்தில் எந்த ஒரு சேஞ்சஸ் நடக்கல. ப்ரீமியம் டிகே தான் நம்மளுக்கு அதிகமாக நடந்தது. இதெல்லாம் இந்த டேபிள் இந்த இடம் இந்த நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்டர்டே ஹை லோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். அது இல்லாமல் இந்த டேபிள் நம்ம செக் பண்ண சொல்லியிருக்கோம். ரெகுலராக நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக உங்களாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியும்.
இந்த ஏரியாலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிஎஸ்சியில் வந்து இந்த 5 டு அந்த 4 to 5 ஸ்டேக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இந்த ஏரியாவுக்கு. இதெல்லாம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக நம்ம யூஸ் தெரியும், தெரிஞ்சுக்கணும். இது இல்லாமல் இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான், நம்மளுக்கு சென்சிபிளாக நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அங்கே கொடுக்கறதுக்கும் இங்கே கொடுக்கறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே கொடுக்கறதுக்கு இங்கே கொடுக்கறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து யார் சைடு அதிகமாக இருக்குது, இது எல்லாமே இப்போ அடிஷ்னலாக ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா வின்னிங் ப்ராபபிலிட்டி உங்ககிட்ட அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு பையரோ ஒரு செல்லரோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு மார்க்கெட்டுக்கு டைம் வந்து நீங்கள் செலவழிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக உங்களாலேயும் மாற முடியும். ஓகேங்களா? இந்த பிஎன்ல வந்து இப்போ இனிமேல் காமிக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஸ்டேட் போர்ட் ஆஃப் இந்தியா செபி வந்து நம்மளுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கண்டிஷன் போட்டிருக்காங்க. அதனால் பிஎன்ல வந்து இப்போ இனிமேல் நம்ம காமிக்க மாட்டோம். இன்றைக்கி நம்மளால் ப்ராஃபிட் லெவலாக இருந்தோம், ஆனால் அதை வந்து காமிக்கக்கூடாதுன்னு சொல்லவும் இன்னையிலேருந்து நம்ம அந்த ப்ராஃபிட்டபிளை வந்து நம்ம காமிக்க மாட்டோம். ப்ராஃபிட்டோ லாஸ் வந்து இனிமேல் பிஎன்எல் காமிக்க மாட்டோம். செபிட்லேருந்து ஏதாச்சும் நியூ ரூல்ஸ் வந்தது அப்படின்னா அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லை அதை பற்றி ஏதாச்சும் வந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். இன்றைக்கான திருக்குறள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.